இங்கு திருமணத்தில் கெட்டி மேளம் எதற்காக கொட்டுகிறார்கள் என்று தெரியுமா? நாதஸ்வரம் எதற்காக தெரியுமா? நாம் முதலில் தாம்பத்தியம் என்ற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறோம் அல்லவா? அதற்காகத்தான் நாம் இனிமையுடனும் நல்லதையே கேட்க வேண்டும் என்றும் நம் வாழ்க்கை என்றும் நல்ல ஓசைமயமாக இருக்க வேண்டும் என்பதும் நம்ம செவிகளுக்கு நல்லதையே கேட்டு கண்களில் நல்லதையே பார்த்து நல்லதையே பேசி நல்ல முறையில் இல்லறத்தை கடைசி வரை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த நாதஸ்வரம் ஓசை. எதற்காக தெரியுமா? கெட்டி மேளம். அங்கே கூடியிருக்கும் சொந்த பந்தங்கள் அனைவரும் சோக கதை சொந்த கதைகளை பகிர்ந்து கொள்ளும்போது தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது, நம் காதில் எந்த தீயவற்றையும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே தான் அந்த கெட்டி மேளம் கொட்டுகிறது. எதற்காக தெரியுமா? அந்த பூக்கள் நம்ம மீது தூவப்படுகிறது. பூக்களை போல் வாசமாகவும் நாம் இருக்கும் இடத்தில் தூய்மையும் மனமாகவும் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் பூக்களை போன்று மென்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பூக்களை தூவுகிறார்கள். அச்சதை எதற்காக தெரியுமா? அரிசியில் கடந்து மஞ்சள், அரிசியில் மஞ்சள் தனித்தனியே இருக்கின்றன. மங்களகரமான சொல்லை குறிக்கக்கூடியது தான் அர்ச்சதை. நம் வாழ்வில் என்றும் மங்களம் மட்டுமே பெருக வேண்டும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும், நல்லது மட்டுமே நாம் செவி சாய்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பண்ண வேண்டும், நல்ல விஷயங்கள் பண்ண வேண்டும், அடுத்த தலைமுறையை நல்ல முறையில் உருவாக்க வேண்டும், நம் திருமண வாழ்க்கையில் நல்லது இனிமை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த அர்ச்சதை. எதற்காக தெரியுமா? இந்த திருமாங்கல்யத்தில் 3 முடிச்சு போடுகிறார்கள். முதல் முடிச்சு ஆண் பெண் இருவரும் தனித்தனியாக இருந்தோம், இன்று நாம் இணைந்து விட்டோம், இன்றில் நீ சரிசமம், உன்னில் நான் சரிசமம், இருவரும் தனிமை என்று கிடையவே கிடையாது. ஒற்றுமையை அங்கே குறிக்கக்கூடியது தான். உன்னில் உரிமை எனக்கு, என்னில் உரிமை உனக்கு, உரிமைக்காகவும் உறவுக்காகவும் போடக்கூடிய முடிச்சு தான் முதல் முடிச்சு. இரண்டாவது முடிச்சு நீ வேறல்ல நான் வேறல்ல, நீயும் நானும் ஒன்று என்று சொல்லக்கூடியது. உன் உறவு என் உறவு, என் உறவு உன் உறவு. உன்னிடம் இருக்கும் குறை நிறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடம் இருக்கும் நிறை குறையை நீ ஏற்றுக்கொள். இனிமேல் நமக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது, நீயும் நானும் சமம். இதை இறுதி வரைக்கும் நம் உறவு நீடிக்க வேண்டும் என்று சொல்லி ஊருக்கு முன் போடக்கூடியது தான் 2வது முடிச்சு. 3வது முடிச்சின் அர்த்தம் என்ன தெரியுமா? இதை உறவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும், உனக்கு நான் எனக்கு நீ என்று கடைசி வரை தொடர வேண்டும், நம்முள் எந்த வேறுபாடும் கிடையாது, உனக்கும் எனக்கும் எல்லா விஷயத்திலும் சரிக்கு சமம் பங்கு உண்டே என்று ஆணி அழுத்த திருத்தமாக ஆணி அடித்தாற்போல் சொல்லக்கூடியது தான் இந்த 3வது முடிச்சு. சரிங்களா? திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முயலுவோம், திருமண பந்தத்தை இறுதி வரை கடைபிடிப்போம், திருமண பந்தத்தை இறுதி மூச்சு இருக்கும் வரை நாம் தொடருவோம். கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டும் பேசி நல்லதை மட்டும் பண்ணி ஒருவரை விட்டு கொடுக்காமல் புரிந்து வாழ்க்கையில் இருவரும் விட்டு கொடுத்து நல்ல ஒரு பக்குவத்துடனும் ஒரு புரிதலுடனும் வாழ்ந்தால் திருமண வாழ்க்கை எங்கே மேம்படும். போய் ஒருவரை ஏமாற்றும் குணம், ஒருவரை பிடிக்காத தன்மை இருந்தால் அங்கே பந்தம் விட்டு போகும். வாழ்க்கை நம் கையில். இறப்பு ஒரு முறை, பிறப்பு ஒரு முறை. வாழ்க்கையில் இடைப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம், அதை நல்ல முறையில் வாழ்வது நம் கையில் உள்ளது, நாம் சிந்திக்கும் சிந்தனையில் இருக்கிறது, நாம் மனதில் நினைக்கும் நினைப்பில் இருக்கிறது. இதை விட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல முறையில் வாழ பார்ப்போம், விட்டு கொடுப்போம், அனுசரணையாக இருப்போம், ஒருத்தர் செய்யும் தவறை ஒருவர் மன்னிப்போம். இதுதான் மனிதநேயம். மனிதநேயத்தை வளர்ப்போம், திருமண உறவை பந்தத்தை காப்பாற்ற முயலுவோம். இருவரும் நீ நான் என்று பேதமின்றி நாம் என்று ஒற்றுமை இருந்தால் இங்கே வாழ்க்கை சாத்தியம், வாழ்க்கை வாழ்வதற்கு. நன்றி, வணக்கம்.